Taste the Daily. அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் சட்டமன்ற தொகுதி வாரியான 3ஆம் கட்ட தொடர் பிரச்சார திட்டத்தில் வருகிற 23ஆம் தேதி சோழிங்கநல்லூர், திருப்போரூர் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளவிருந்த எழுச்சி பயணம் திட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய சட்டமன்ற தொகுதி வாரியான 3ஆம் கட்ட தொடர் பிரச்சார திட்டத்தில் 23/8/2025 அன்று சுற்றுப்பயண திட்டம் ஒத்திவைப்பதாக தலைமை கழகம் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு கடந்த 7/7/2025 முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 23/8/2025 வரை தொடர் பிரச்சாரம் செய்திடும் வகையில் அறிவிக்கப்பட்டிருந்த புரட்சித் தமிழுடைய எழுச்சி பயணம் 3ஆம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தில் 23/8/2025 சனிக்கிழமை அன்று சோழிங்கநல்லூர், திருப்போரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் மேற்கொள்ளவிருந்த சுற்றுப்பயண திட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது என்று தெரிவித்துக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.